என்ன டீ ரிங்டோனு வச்சிருக்காங்க? ரத்த கொதிப்பு மாமா நறுக்கு ரத்த கொதிப்பு. இது என்ன டீ? இது என்ன ரிசல்ட் வந்துட்டா? ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கு டீ. எல்லாத்துலயும் நான் பாஸ் ஆயிட்டேன். பாத்தியா டீ? ஏ கிருபா, எல்லாத்துலயும் பார்டர் மார்க் வாங்கி நீ பாஸ் ஆயிருக்க டீ. எப்படி டீ? அது ஒன்றும் இல்லை டீ. எல்லாம் என் பக்கத்தில் உள்ளவ இருக்கல்ல, அவ கொடுத்த வரந்தான் தான். என்ன அப்போ இவ பிட்டடிச்சு தான் பாஸ் பண்ணாலும்? நல்லா பிட்டடிச்சு பாஸ் பண்ணியிருப்ப போலையே. பக்கத்தில் உள்ளவ கொடுத்த வர்றோனுங்க. என்ன பிட்டடிச்சியா? சீச்சி அப்படிலாம் இல்லை. பார்டர்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் அதிகம். அதனால எப்படியோ பார்டர் மார்க் வாங்கி பாஸ் ஆகிடுச்சு. சரி வை, எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்ல வேண்டாமா? ஏட்டி ஒரே என்னமோ எக்ஸைட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கட்டு. என்ன டீ எவ்வளோ டீ மார்க் எடுத்த? எல்லாத்துலேயும் பாஸ் ஆகாத அணியே இல்லையா? ஏ ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு, ரத்த கொதிப்பு என் மாமியா இருக்கு, பித்த வெடிப்பு. இப்படி என்ன பைத்தியமானி பாட்டு படிக்கிட்டு இருக்கு? என்ன டீ சொல்லு டீ, எவ்வளோ டீ மார்க் வந்த? ஏம்மா எல்லா எக்ஸாம்லேயும் நான் பாஸ் ஆகிட்டேன். நான் தெரியுமா உனக்கு? ஏ ரத்த கொதிப்பு என் மாமன் இருக்கு, ரத்த கொதிப்பு. ஏ அக்கா அமராவதி அக்கு எல்லா படத்துலையும் பாஸ் ஆகிட்டாலாமே. எப்போடி இந்த தெருப்பூரம் போய் சாக்லேட் கொடுத்து கேக்கு கொடுத்துட வேண்டிதான். எப்படி இவ பாஸ் ஆனா? இவ்வளோ போய் ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். தெருவுக்குள்ளே எல்லாத்துக்கும் போய் கொட்டடிச்சு சொல்ல வேண்டியது என்னவென்றால், தற்போது அமராவதி அக்கா மூத்த மகளாகிய கிருபா தற்போது எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகிவிட்டார் என்பதை மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வித் சாக்லேட்டுடை. ஏ சின்ன பண்ணி நில்லு டீ. ஏ சொல்றதை கேளு, நில்லு. ஏக்கா நம்ம பிள்ளை பாஸ் ஆயிருக்க, அப்புறம் திருப்புறம் சொல்லாண்டாமா? நவி சொல்லிட்டாரு. ஏடி ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்கு டி. உண்மையாவே நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகிட்டியோ? போய் மார்க் ஷீட் வாங்கி பார்த்தா தான் தெரியும். என்ன இவ்வளோ ஒழுங்கு மாதிரியே போக சொல்லியிருங்க, இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். பாஸ் ஆனாலும் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு மெசேஜ் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. அப்புறமே இவ சும்மா நொயின்னு இருக்கா. காத்து வாக்கில் 2 இழுப்பு இழுத்துருவோமா? எனக்கும் கெட்ட கோவம் வரும். இவ்வளோ தூரம் போய் தள்ளி போச்சுருங்க. மேக்ஸில் பாஸ் ஆனதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் மிஸ் ஏதோ இறக்கப்பட்டு மார்க் போட்டு விட்டுட்டாவேன்னு நினைக்கிறேன். ஏடி நானும் என் பிள்ளை எப்படியோன்னு நினச்சேன் டீ. பரவாயில்லையே, நல்ல மார்க் வாங்கியிருக்க. எல்லா சப்ஜெக்ட்டும் எப்படியோ ஒன்றால் முடிஞ்சளவு அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்கினேன் என் செல்ல பிள்ளையே. நல்ல வேலை, அம்மா பேரை காப்பாற்றிட்டேன். எம்மா இந்த தடவை அம்மா பேர் இல்லைம்மா, என் பேரை காப்பாற்றிருக்கேன். இந்த பரட்டத்தில் மண்டே என்ன சொன்ன பார்த்தீங்கல்ல? எப்போ பார்த்தாலும் உன் பேரை மாற்றிரு. நான் இன்றைக்கி நான் பேரெல்லாம் மாற்ற மாட்டேன். இல்லையா? நல்ல மார்க் எடுத்துகிட்ட பார்த்தியா? எப்படி உங்கள் பிள்ளைன்னா என்ன கொக்கா சும்மாவா? கேட்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சீக்கிரம் மார்க் ஷீட்டை கொண்டு வா. வீட்டில் உண்மையாகவே நம்ம மார்க் எடுத்தாலும் நம்ப மாட்டேங்காவளே. சே, நம்ம இந்த வீட்டில் தான் பிறந்தமா இல்லை இங்கேயும் 38 எடுத்துகிட்டு இருந்தாங்களேன்னு தெரியல. எம்மா சந்தேகமாக இருக்குது. எம்மா உண்மையாகவே இந்த வீட்டில் நான் பிறந்தேன்னு இல்லை 38 எடுத்துகிட்டு இருந்தேன். சரி நானும் அம்மா மணி அப்பா எவ்வளோ கலராக ஸ்டைலாக இருக்கேன். அதனால் நான் தான் இந்த வீட்டில் பிறந்தேன். உண்மையாக உனக்கு 38 எடுத்துகிட்டு இருந்தாங்களா? அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா நீ அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டுல, அதனால் நான் உன்கிட்ட சொன்னேன். நல்ல குடும்பத்துக்குள்ளே எனத்தையே இழுத்து விட்டுட்டு இருந்த காத்து வாக்கலாம் இழுத்து விட்டுருவோம். பார்த்துக்கோ பேச வளர்க்குறேன் பேச்சு.